திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மாசான ஒரு மேட்ச்சு ஃபைனல்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம கணிச்ச மேட்ச் இருக்கு இல்லையா, நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த மேட்ச்சில் நம்ம சொன்ன மாதிரியே என்னென்னலாம் நடந்திருக்குன்னு முதல்ல ஒரு ப்ரீவியூ பார்த்துருவோம். பொதுவாக நாம் இந்த மேட்ச்சில் வில்லியம்சனும் ரச்சின் ரவீந்திராவும் நல்லா விளையாண்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரியே அவங்க நல்லா விளையாண்டுருந்தாங்க. வில் யங் ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் அடிப்பாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுவுமே நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அடுத்ததா டாம் லேத்தம் அவங்க ஃப்ளாப்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டாம் லேத்தமும் பெருசாக போன தடவை ஸ்கோர் அடிக்கல. இது எல்லாமே நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். இது போக ஜெயிக்கிற டீம் எது அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூசிலாந்து 60% வாய்ப்பு கொடுத்துருந்தோம், சவுத் ஆஃப்ரிக்கா 40% சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம கூட நிறைய பேர் காம்படிட்டிவாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நிறைய பேர் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம நியூசிலாந்து ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நாம என்ன 100% சொல்லியிருந்தோம் அப்படின்னா, செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டாஸ் வந்ததுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்திருந்தாங்க. ஆனால் நம்ம 60% நியூசிலாந்து தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருந்தது. ஸோ அந்த வரிசையில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நாம இன்னைக்கு உண்டான மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இது நாள் வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. நியூசிலாந்து ஃபைனல் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நியூசிலாந்து ஃபைனல் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி இவங்க தூக்கி சாப்பிட்ட டீம் தான். பட் இந்த தடவை அந்த தூக்கி சாப்பிட்டதுக்கு பழி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு வெறியோட வருவாங்க நியூசிலாந்து. ஸோ பொறுத்து பார்ப்போம். இந்த மேட்ச் இன்னைக்கு 8ஆம் தேதி நடக்குது, 2:30 மணிக்கு நடக்குது, துபாயில் நடக்குது. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க, கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கூட்டு போவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம அதில் தான் தருவோம். ட்ரீம் 11ல எப்படிலாம் டீம் எடுக்கலாம் இப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக அதில் தருவோம். ஸோ மறக்காம நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் மாறுது அப்படின்னாலும் நம்ம அதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. புதுசாக வரவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியலன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம கொடுப்போம். எந்தெந்த பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்க, எந்தெந்த பிளேயர் ப்ராமிசிங் பிளேயர் இஸ் நத்திங் பட் நீங்கள் ட்ரீம் லெவலில் எடுக்கலாம் அவங்களை நம்பி. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை தான் நம்ம தருவோம். அடுத்ததா இந்த மேட்ச் ஒரு பெரிய மேட்ச். இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கிறத பொறுத்து பார்ப்போம். நாம கொடுக்குற டீமை நீங்க யூஸ் பண்ணீங்க, நம்ம கொடுக்குற பிளேயர்ஸ் படி நீங்க நம்ம ப்ரெடிக்ஷன் படி நீங்க பிளேயர்ஸ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மினிமம் கேரண்டி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க போட்ட காசு எடுத்துருவீங்க. அதுக்கு மேலேயும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அந்த அளவுக்கு ஒரு மினிமம் கேரண்டிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுலாம். இந்த மேட்ச் ஒரு எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ஃபைனல்ஸ். இந்த ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுங்க, நம்ம இந்த சீரீஸ் ஒரு வீடியோ விடாம ஒரே ஒரு வீடியோ விட்டு தான் போட்டோம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து லாஸ்ட் மேட்ச் நம்ம போடவே இல்லை. அந்த மேட்ச் தவிர்த்து நம்ம கொடுத்த நம்ம எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் நான் நம்புறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. நம்ம மார்ச் 22 ஐபிஎல் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நாம என்ன சீரீஸுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஏன்னா இந்த ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் வரணும் அப்படின்னா என்னென்ன சீரீஸ்க்கு வந்தா பரவாயில்லங்கிறத சொல்லுங்க. WPLக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் 6 மேட்ச் தான் அப்படிங்கிறதுனால அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நம்மளால எடுக்க முடியல. ஏன்னா நம்ம சீரீஸ் ஆரம்பத்துல இருந்து போட்டாதான் நம்ம போடுற உழைப்புக்கும் ஒரு கரெக்டான ஒரு ஊதியம் கிடைக்கும். நம்ம இப்போதைக்கு WPL தவிர மற்ற என்ன சீரீஸ் போடணும் அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய கருத்து கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. இந்த ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் என்ன வீடியோ போடணும்ட்டு. மற்றபடி இந்த சீரீஸ் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்தது, அதாவது இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா, எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுங்கிறத ஒரு ரிவ்யூவும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஓகேவா? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் ஏதாவது பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இந்தியா ஸ்குவாடில் யார் இருக்கான்னு பார்ப்போம். இந்தியன் ஸ்குவாடில் ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில். போன தடவைலாம் சுப்மன் கில் நல்லா விளாட மாட்டோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே சுப்மன் கில் கம்மியாக தான் ரன் எடுத்திருந்தாரு. விராட் கோலி நல்லா விளாடுன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்து அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங், அப்புறம் ரிஷப் பந்த், KL ராகுல், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி, குல்தீப் யாதவ், இவங்கெல்லாம் இந்தியன் ஸ்குவாட்ல இருக்காங்க. நியூசிலாந்து ஸ்குவாட்ல கேன் வில்லியம்சன், மார்க் சாம்பன், ரச்சின் ரவீந்திரா, வில்லியம், அப்புறம் மிச்சல் சாட்னர், மைக்கேல் பிரேஸ்வெல், அப்புறம் கிளென் பிலிப்ஸ், டேரல் மிச்சல், நேதன் ஸ்மித், அப்புறம் டெவன் கான்வாய், டாம் லாத்தம், ஜாக்கப் டஃபி, வில்லு ஒருவர்கி, அப்புறம் மார்ட் ஹென்ரி, அப்புறம் லாக்கி ஃபெர்கியூசன், இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவோட பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சுப்மன் கில். போன தடவை சுப்மன் கில் நல்லா விளாட மாட்டான்னு சொல்லிதான், இந்த தடவை சுப்மன் கில் நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா விராட் கோலி, அவரு நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவரை நம்பலாம். அடுத்தா ஹர்திக் பாண்டியா நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இன்னொன்று ப்ரெடிக்ஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
பொதுவாக நம்ம ஆல்ரவுண்டருக்கு கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்போதுமே அவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னா ஓகே. பட் ஆனால் அவங்க ஃபிளாப் பிளேயர்ஸ்ல வராங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்க பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கம்மி ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாருன்னா முடிஞ்சு, அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. இப்போ பவுலர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பவுலிங் இன்னிங் அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது அவங்க நல்லா பவுல் பண்றாங்களா இல்லையான்னு தெரியும். ஆனா ஆல்ரவுண்டருங்கிறது ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, ஒரு ஆல்ரவுண்டரோட பங்குங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க பவுலிங்கும் போடுவாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க, ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ஆல்ரவுண்டரை வந்து நம்ம எப்பவுமே ஃபிளாப் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல கொடுத்துருந்தோம் அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணாம இருங்க. ஏன்னா இப்ப நான் வந்து ஜோதிடம் மூலியமா தான் இதை எடுக்கிறேன். இப்போ ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மிச்சல் சாட்னரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆல்ரவுண்டருங்கிறப்போ இவங்களை பத்தின நம்ம ஃபிளாப் ப்ரிடிக்ஷன்ஸ்ல கொடுத்தோம்னா மட்டும் அதை வந்து நீங்க கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஃபிளாப் ப்ரிடிக்ஷன்ஸ்ல வந்துட்டு நச்சது, அதாவது ஒரு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கும் பொழுது அதில் காட்டுறது தான். பட் ஆனால் ரியாலிட்டியில அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். பேட் பண்ணும்போதும் அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், பவுல் பண்ணும்போது நிறைய வாய்ப்பு கிடைக்குங்கிறப்போ அவங்கள வந்து நம்ம ஃபிளாப் பிளேஸ்ல எப்போதுமே எடுத்துக்கூடாது. இது வந்து நீங்க ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா, அவர் வந்து 50-50 ஓகேவா, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர், இவர் பிளேயிங் லெவலே இல்லை, பட் இருந்தாலும் இவரை பத்தி ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். அதுல வந்து அவர் எஃபெக்டிவா பெர்ஃபார்ம், சப்போஸ் இன்னைக்கு இருந்தாருன்னா பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. KL ராகுல் சூப்பரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் அவருடைய டேலண்ட் இன்னைக்கு வெளிப்படும், அந்த அளவுக்கு தான் இருப்பாரு. அடுத்ததான் ரிஷப் பந்த், அவர் பிளேயிங் லெவலில் பட் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங், அவருமே வந்து ஒரு ஃபேர் பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஹர்ஷித் ராணா 50-50 அவர் எடுக்கிறதுனா எடுக்கலாம், அவர் சப்போஸ் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா. முகமது ஷமி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு ஒரு நல்ல ஃபேர் பிளே, அவர் இன்னைக்கு நம்பி எடுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பற்றி இருக்கிறது. அடுத்ததான் நியூசிலாண்டில் வந்து என்னன்னா, நான் இருங்க இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு சொல்கிறேன். கேன் வில்லியம்சன் இன்னைக்கு 50-50, ஆனால் கேன் வில்லியம்சன் நம்பி எடுக்கலாம், அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு. அப்புறம் வந்து மார்க் சாப்மன், இவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஃபேர் பிளே இருக்கும். அடுத்ததாக வந்து ரச்சின் ரவீந்திரா, பொதுவாக ரச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம்சனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்னால் பார்க்க முடியுது. இவர் 100 அடிச்சாருன்னா அவரு 100 அடிப்பாரு, இவரு டக் அவுட் ஆனார்னா ரச்சின் ரவீந்திராவும் டக் அவுட் ஆயிடுறாரு. அதனால ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஜாதக விசேஷம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்ததா வில் யங் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, டேலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்ததா டேரல் மிச்சல், எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க டேரல் மிச்சல் எடுக்கலாம். அடுத்ததா வந்து கிளென் பிலிப்ஸ், இவர் ஒரு ஃபேர் பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா நேத்தன் ஸ்மித், இவரு எஃபெக்டிவா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா டாம் லாத்தம், போன தடவை டாம் லாத்தம் நல்லா விளையாட மாட்டேன்னு சொல்லியிருந்தோம், இந்த தடவை நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா வந்து ஜாக்கப் டஃபி, இவர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் மேட் ஹென்ரி 50-50%. நம்ம 50-50ன்னு சொன்னாருனாலே ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்ததான் வந்து வில் ஓர்வூர்கி, இவர் வந்து ஒரு நல்ல டேலண்ட் இன்னைக்கு வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அடுத்த கெயில் ஜேமிசன், நம்ம வந்து போன தடவை இந்த கெயில் ஜேமிசனோட ப்ரெடிக்ஷன் கொடுக்கவே இல்லை, அதனால இந்த தடவை அவரோட ஜாதகத்தை எடுத்து அந்த ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறோம். கெயில் ஜேமிசன் இன்னைக்கு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ஃபிளாப் பிளேயர்ஸை பார்ப்போம். ஃபிளாப் பிளேயர்ஸ் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து நியூசிலாந்து ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட பிளேயிங் லெவலில் இருக்க 10 பிளேயர்ஸும் நீங்கள் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ என்னுடைய கருத்து என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னா, இன்னைக்கு நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது தோணுது. ஆனால் நம்ம கடைசியாக அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வரும்போது நம்ம என்ன டீம் சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. அடுத்த ஃபிளாப் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரோஹித் சர்மா கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரோஹித் சர்மா இன்னைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயரும் இன்னைக்கு வேணாம். போன தடவை ரோஹித் சர்மா ஸ்ரேயஸ் ஐயர் தான் வேணும்னு சொல்லியிருந்தோம், சுப்மன் கில் வேணாம்னு சொல்லியிருந்தோம். இந்த தடவை சுப்மன் கில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம், ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ல பார்ப்போம். ஓகேவா. அடுத்த ஸ்ரேயஸ் ஐயருக்கு அப்புறம் அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் நான் சொன்னேன், சப்போஸ் வந்து நம்ம ஒரு ஆல்ரவுண்டரை வந்து நம்ம ஃபிளாப் பிளேயர்ஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ண வேணாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. என்ன அப்படின்னா, இப்போ பேட்ஸ்மேன், அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பேட்ஸ்மேனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும், பேட்ஸ்மேனுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ தான் வாய்ப்பு கிடைக்கும், பவுலருக்கு செகண்ட் பவுலிங் அப்போ மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பவுலர்ஸ் பேட்ஸ்மேனுக்கு கொடுக்குற ஃபிளாப் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், எப்பவுமே ஆல்ரவுண்டருக்கு வேணாம். அடுத்ததாக குல்தீப் யாதவ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்ததாக வந்து மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அடுத்ததாக வந்து மிச்சல் சாட்னரும் இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா இந்த இடத்துல காட்டுது. அடுத்ததாக டெவன் கான்வே, அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா பார்ப்போம். அடுத்த லாக்கி ஃபெர்குசன் இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த இடத்துல காட்டுது.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராமிசிங் பிளேயர்ஸை பார்ப்போம். ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ல வந்து ரவீந்திர ஜடேஜா இன்னைக்கு ப்ராமிசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபிளாப் பிளேயர்ஸ்லயுமே வந்து நியூசிலாந்துக்கு கம்மியான இதுதான் வந்து ஃபிளாப் பிளேயர்ஸ்ல காட்டுது. கம்பேரிங் டு இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் 4மே வந்து பிளேயிங் லெவலில் இருக்கவங்க தான். ஆனால் இங்கே வந்து பிளேயிங் லெவலில் 2 பேர் இல்லை, 2 பேர் தான் வந்து பிளேயிங் லெவலில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஃபிளாப் பிளேயர்ஸும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ மிச்சல் சாட்னர்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரவுண்டர் தான் கிட்டத்தட்ட. அவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் இருந்தாலுமே கூட எனக்கு தெரிஞ்சு நியூசிலாண்டில் ஃபிளாப் பிளேயர்ஸுங்கிறது கம்மியாக தான் இருக்காங்க. இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ப்ராமிசிங் பிளேயர்ஸில் ரவீந்திர ஜடேஜா ப்ராமிசிங், அப்புறம் வந்து KL ராகுல் ப்ராமிசிங்கான பிளேயர்ஸ் விளையாடுவார். அடுத்தா ரிஷப் பந்த், அவர் பிளேயிங் லெவலே இல்லை, அவருமே வந்து ப்ராமிசிங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் இருக்குது ஜோதிடத்தில் பார்க்கும்போது. அடுத்ததா ஹர்ஷித் ராணாவும் சப்போஸ் பிளேயிங் லெவலில் இருந்தாங்கன்னா ப்ராமிசிங்கான பிளேயர்ஸ் ட்ரீம் லெவலில் எடுக்கலாம். கேன் வில்லியம்சன் ப்ராமிசிங் பிளேயர், அவரை நம்பி நீங்கள் எடுக்கலாம். ரச்சின் ரவீந்திராவும் வந்து ப்ராமிசிங் பிளேயர் எடுக்கலாம். அடுத்தா வில் யங் இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர், இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தா டாம் லேத்தம் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ராமிசிங் பிளேயர். அப்புறம் மேட் ஹென்ரி, அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வில்லோர் ஊர்கி பார்த்தீங்களா, ப்ராமிசிங் பிளேயர்ஸ்லையுமே வந்து நியூசிலாந்து அதிகமாக வராங்க. கெயில் ஜேமிசனும் இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராமிசிங் பிளேயர்ஸில் பார்க்கும்போதே கம்மியாக தான் இந்தியன் பிளேயர்ஸ் வராங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது நியூசிலாந்து தான் ஜெயிக்குமோ அப்படிங்கிற ஒரு கருத்துக்கும் நம்ம வரலாம். அடுத்த மேட்ச் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸை பார்ப்போம். பொதுவாக ஜோதிடத்தில் வந்து பார்க்கும்பொழுது பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை விட்டுருங்க. பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷனில் வந்து நியூசிலாந்து தான் ஜெயிக்கும்னு சொல்லுது. நம்ம 4 மெத்தட்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அந்த வரிசையில இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் ரொம்ப பெரிய ஒரு மார்ஜின்லாம் இல்லை, இவங்க தான் அதிகமாக ஜெயிப்பாங்க. இப்போ நம்ம நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% நம்ம நியூசிலாந்து தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டோம், 40% தான் அவங்க. இதுல வந்து ரொம்ப பக்கமா இருக்கு. இந்தியாவுக்கு வந்து 55% வாய்ப்பு இருக்கு, நியூசிலாண்டுக்கு 45%. ஒரு 5% தான் முன்ன பின்ன இருக்கே தவிர 2 டீமுமே சரியான ஸ்ட்ராங்கா இருக்கு அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் 4 மெத்தட்ல 2 மெத்தட் இது காட்டுதா டீமை பொறுத்த வரைக்கும். மீதி 2 மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிக்குமா செகண்ட் பேட்டிங் ஜெயிக்குமா அப்படிங்கறது எடுக்கிற அந்த ஒரு முறையில செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிக்கும். இப்போ நம்ம போன தடவை வந்து நம்ம செகண்ட் பேட்டிங் வில் வின்னு தான் போட்டிருப்போம். நீங்க பழைய வீடியோ எடுத்து பார்த்துட்டீங்கன்னா தெரியும், செகண்ட் பேட்டிங் வில் வின்னு போட்டிருந்தோம். அதுல வந்து போன தடவை செகண்ட் பேட்டிங் எடுத்த சவுத் ஆப்பிரிக்கா தோத்துச்சு. பட் இந்த தடவை நான் அடிச்சு சொல்றேன், செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் தான் ஜெயிக்கும் இந்த தடவை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் டெலிகிராம் சேனல்ல போடுறேன் எந்த டீம் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நீங்கள் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது போய் பார்த்து கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் போயிடும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் தான் நம்ம கொடுக்குற லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது போக இன்னைக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, இல்லை எந்தெந்த அடுத்த சீரீஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள்லாம் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ளோவில் வந்துருச்சு. நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அப்போதான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.